பார்ட் 2 வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோட ரூமோட, அதாவது என்னோட இல்ல, ஹோட்டலோட ரூம் விண்டோவோட வியூங்க. சூப்பரா இருக்கு. என்னோட விண்டோ என்னோட ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. எவ்வளவு நல்ல வியூ இல்ல. ஒரு நாள் தங்கினா போதும், ஹோட்டலையே நம்ம பேர்ல எழுதி வச்சிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு காயோ. ஸோ அதுதான், நாங்கள் 2 பேரும் வந்து ரெடி ஆயிட்டோம். காஸ்டியூம் ஆஃப் த டே என்னோடது. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நம்ம காஸ்டியூமை கூட ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி நானே என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்க கூடாது, பட் இருந்தாலும் அதுதானே உண்மை. ஸ்வெட்டர் மாதிரி ஒரு காஸ்டியூம் அது. பட் ஓகே. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடியாக தானு போய் உட்காந்துட்டாங்க. காலையில் நாங்கள் தான் லேட்டாக இருந்தோம். இங்கே இந்த ஹோட்டல்லையே வந்து எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அங்கே இருக்க பிளேஸ் தான் இது. மொட்டை மாடியில் வந்து லைக் அந்த கேஃபட்டேரியாவில் இருக்கிற அந்த பிளேஸில் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்க்கும்போது பால்கனி வியூ இது எவ்வளோ நல்லா இருக்குது இல்லை? வாவ் அப்படின்ற மாதிரி. ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸாக இருக்கும். எல்லாம் குட்டி 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 பில்டிங்ஸு. ரொம்ப ரோல் ஆகுதுட்டாங்க. சாதாரணமாகவே காயுக்கு டங்கு ரோல் ஆகும், இதில் குளிர் வேற. குட்டி குட்டி பில்டிங்ஸு, பட் ஆனாலும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த வியூ எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எப்பயும் போல எனக்கு அன்னைக்கும் சாப்பிட முடியல. ஏன்னா வந்து அன்னைக்கும் நான் ஃபாஸ்டிங்காக இருந்தேன். சும்மா ஃபாஸ்டிங் இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்காதீங்க. அன்னைக்கு டியூஸ்டேவாக இருந்தது. ஸோ அன்னைக்கு நான் ஃபாஸ்டிங்கு, அதனால என்னால் சாப்பிட முடியல. பட் நான் சாப்பிடாத போது தான் அங்கே பூரி, சன்னா மசாலா, அதுக்கப்புறம் என்னது மேகி எல்லாமே இருந்துச்சு. ஓ மை காஷ் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, தின்னு நல்லா தின்னு அப்படின்னு எல்லாரையும் சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருந்தேன். சரி என்ன பண்றது, ஓகே சரின்னு சொல்லி அப்புறம் 2 வாழைப்பழத்தை, எங்க போனாலும் இந்த குரங்கு மாதிரி இந்த வாழைப்பழத்தை தூக்கிட்டு வர்றது தான் என்னோட வேலை. ஆனா அன்னைக்கு அதையும் சாப்பிடவே தோணல. பட் டீ காஃபி இந்த மாதிரி எதாவது இருந்தால் வந்து குடிச்சுக்கலாம். பட் அங்கே சொன்ன மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த மில்க் பவுடர் காஃபி இந்த மாதிரி தான் இருந்தது. இதுதான் வுட் பாயிண்ட் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண ஹோட்டல். சூப்பராக இருந்துச்சு, உண்மையிலேயே சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதோட ரேட்டிங்ஸ் நான் செக் பண்ணி பார்த்தேன். வாவ், நல்லா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது யார் போனாலுமே வந்து இந்த ஹோட்டலை வந்து செலக்ட் பண்ணிட்டு போங்க. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ளை சார் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க பாருங்க, இவங்களோட பேரெல்லாம் கேட்கலாமா? கேளுங்களேன். என்னது? குவாலிட்டி அண்ட் நேஹா நேஹமாயா. I am you. I am me. He's me. And I'm you. நீங்களே கேட்டீங்களா என்ன பேருன்னு? குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமான்னு கேட்டா, இல்ல என் பேர் குவாலிட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. குவாலிட்டின்னு ஒரு பேராமா? என்னமா இது குவாலிட்டின்னு எல்லாம் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் பேரு நேஹே மாயா, பொண்ணு பேர் மாதிரி இருந்தது. பட் ஆனாலும் ரொம்ப ஸ்வீட்டான பேர். 2 பேரும் ரொம்ப நல்ல பர்சன்ஸ். அந்த பையன்லாம் நிஜமாவே எங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லா எல்லாமே கவனிச்சான். ஸோ வி ஆர் சூப்பர் ஹாப்பி. அவங்க 2 பேருமே நல்லா வந்து எங்களை வந்து ட்ரீட் பண்ணாங்க அந்த ஹோட்டல்ல. அதுக்கப்புறம் நாங்கள் வந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபண்ட் ஃபால்ஸ், மேகாலயாவில் இதுவும் ஒரு முக்கியமான பிளேசஸ்ல இதுவும் ஒன்று. ஸோ எலிஃபண்ட் ஃபால்ஸ், அப்போ எங்கடா எலிஃபெண்ட்டை காணோம் அப்படிலாம் வந்து நான் கேட்கக்கூடாது, மொக்கையாக இருக்கும். நான் அந்த ஜோக்குக்காக வாயிலே சுற்றுப்பேன் சார். மிக்கி மாஸ். ஓ நிஜமாவே செம குளிர். பகல்ல வெயில் அடிக்குது, அப்புறம் ஏன் குளிருது அப்படின்னு யோசிச்சா, இல்ல நிஜமாவே பகல்லையும் வந்து குளிரதான் செய்யுது. அங்க வெயில் வந்து நல்லா வந்து அடிச்சா பரவாயில்ல, கொஞ்சம் மைல்டா தான் இருக்கும் அங்க. இங்க வேற ஃபுல்லா மரமா இருக்கா, அதனால வந்து அந்த சில்னஸ் வந்து தெரியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, எங்கடா இறங்குறாங்க எல்லாம் இறங்கிட்டே இருக்காங்க, எங்க போகுது இந்த ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா, இன்னும் கீழே இறங்கி போகுது போல இருக்கு ஸ்டெப்ஸ். எல்லாரும் சாப்பிட்டு தெம்பா இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும்தான் நான் இப்படி, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா வந்து நானும் லுங்குன்னு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். பட்
சும்மா ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலி நான் ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். பிகாஸ் ஒன்ஸ் இன் டைம் நம்ம போகும்போது சும்மா நம்ம டயர்ட்னஸ் அது இது அப்படிலாம் சொல்லி எக்ஸ்கியூசஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இருக்கிற மொமெண்ட்டை வந்து ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும். அதுதான் என்னோட ஃபுல் மோட்டிவாக இருந்தது. அதனால நான் எல்லார் கூடயும் வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. எல்லா பக்கமும் வந்து வீடியோஸ் எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றத ஒரு ஆர்வத்திலேயே நான் நிறையா வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ எல்லா பக்கமும் வலிச்சு வலிச்சு எடுக்கிறதே நம்மளோட வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக டீப்பாக வந்து போயிட்டு இருந்தது. சரி அந்த பிரிட்ஜு கீழே இறங்கி போய் பார்த்துடலான்னு நிக்கியை கூப்பிட்டா நிக்கி ஐயோ என்னால் முடியாது, இதுக்கே டயர்ட் ஆகிட்டேன், நான் இன்னும் கீழே இறங்கணுமா அப்படின்னு அடி வாடி அடி சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே போனேன். பட் அங்கே வந்து சூப்பர் வியூவுங்க, நல்ல ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு மேலே ஒரு வழியாக வந்து பார்த்தா நம்ம கும்பல் என்னடா இது காஸ்டியூமு எல்லாரும் வித்தியாசமான காஸ்டியூம்ல நின்றுட்டு இருந்தாங்க. இது என்னடா அது புதுசா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ இங்க வரவங்க எல்லாம் இந்த காஸ்டியூம் போட்டு போட்டோஸ் எடுத்துக்கலாம் போல இருக்கு. அங்க தனியாவே வச்சிருக்காங்க அந்த பிளேஸ். செமையா இருந்துச்சு. எல்லாம் அந்த ட்ரைப்ஸ் மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. நம்ம நிக்கி பார்த்தீங்களா, அடுத்தது என்ன பாருங்க, எப்படி பாருங்க நான் உண்மையான ஒரு ட்ரைப் மாதிரியே இருக்கேன்னா எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி காஸ்டியூம்ல இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு சாங் ஆசைய காத்துல தூத விட்டு அப்படி போட்டா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும் காயு, ஆனா பின்னாலே ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருமே. ஏற்கனவே சேனல் கிளுக்குளுன்னு போயிட்டு இருக்கு. இந்த காஸ்டியூம்ல நான் எப்படி இருக்கேன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். எப்படி இருக்கேன்? சுத்தி சுத்தி காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்கேன்? உங்களுக்கு பார்க்க இஷ்டம் இருந்தா பாருங்க, பார்க்காட்டி ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஏன் பிளாக் பண்ணிட்டு கூட போங்க, நோ ப்ராப்ளம். ஓகே. அதுக்கப்புறம் அங்கே ஃபோட்டோ ஷூட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு காப்பி வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். ஃபோட்டோஸ் எடுத்தது காப்பி பே பண்ணிவிட்டு நம்ம வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லாருமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஃபால்ஸ்க்கு வந்துட்டோம். இந்த ஃபால்ஸோட பேர் பார்த்தீங்கன்னா நாக்கலிக்கை. நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில. நாக்கலிக்கை வாட்டர் ஃபால்ஸ். கழியை கிண்டி கையில் கொடுத்துருக்காங்க, அதுதான் நவ் கலிக்கை. ஸோ வந்து அப்படி இல்லைன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மேகாலயாவில் இருக்க வாட்டர் ஃபால்ஸில் இது ஒன்று. ஸோ இது வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப தூரத்துலேருந்து அதோ தெரியுதா வாட்டர் ஃபால்ஸு தண்ணி கொட்டுதே அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு. எங்கடா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் என் கண்ணில் மாட்டிக்கிச்சு. அது ஓகே. அங்கே பாருங்க, தெரியுதா தெரியுதா, ஜூம் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியும். பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்க தண்ணி, வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இங்கே அவ்வளோதாங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ போகிற வழியிலேயே ஒரு ஹோட்டலை பார்த்து நிப்பாட்டிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க. ஸோ நம்ம ஃபாஸ்டிங்ன்றதுனால அதெல்லாம் சாப்பிடாம ஒரு மட்கா டீ சாப்பிட்டோம். மட்கா டீனா வந்து குட்டி மினி சைஸு மண் கப்பு டம்ளர், மண் டம்ளர் சொல்லலாம், ஐயோ என்னோ ஒன்று, அதில் வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் இயற்கையை ரசித்து கொண்டிருந்தேன். அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த இடம் பங்களாதேஷ் பார்க்கறதுக்கு. ஆமா, என்னடா அது மேகாலயால இருந்து பங்களாதேஷ் பார்க்க போறாங்களா எப்படி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்படி இங்க பாருங்க, தெரியுதா பங்களாதேஷ்? தெரியுதுப்பா. எங்க? அப்படிதான் எங்களுக்கும் சொன்னாங்க. அதோ பாருங்க பங்களாதேஷ் தெரியுது அப்படின்னு. எங்க அப்படின்னு நானும் தேடிட்டு இருக்கேன். கண்ணுக்கு எங்கேயுமே தெரியலையேன்னு பார்த்தா அங்க இருக்குதே, அதான் பங்களாதேஷ் அப்படின்றாங்க. மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாணம் பிடிக்கணும். மலைய சாணம் பிடிக்கவா? ஆமா. உங்களுக்கு தெரியுதா, அங்க ஒரு ஒயிட் லைன் இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டினா பங்களாதேஷம். ஆமா, அந்த ஒயிட் லைன் இதுதானா இல்ல அது ஏதாவது ஒரு வழி போட்டு வச்சிருக்காங்களா மேகாலயாக்கு அப்படின்னு தெரியல. சும்மா ஏதோ ஒரு யூகத்துல அதுதாங்க பங்களாதேஷ் பார்டர் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அங்க வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். பனிமூட்டமா இருக்கு. இதுல எப்படி பங்களாதேஷ் வந்து தெரியும் இவ்வளவு தூரத்துல இருந்து? சரிங்களா, சரி எப்படியோ ஒன்று ஏதோ சொல்றாங்க, சொன்னதை வச்சு நம்மளும் நம்பணும், நம்பினாதான் சோறு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி தான் நானும் ஓகே இதான் பங்களாதேஷ் பார்டர் அப்படின்னு நம்பிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எங்க கூட வந்தவங்க யாருமே இறங்கல. வேனை விட்டு நீயே போய் வீடியோ எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோமே,
அப்புறம் எதுக்கு பங்களாதேஷ்க்கெல்லாம் போயிட்டு இங்க இருந்தே பங்களாதேஷ் கூட ஒரு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். எப்படி எனக்கு இருக்க அறிவுக்கு நான்லாம் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. அங்கிருந்து கிளம்பி நாங்க அப்படியே வந்து ஒரு மார்க்கெட் வந்தாச்சு. இதுதான் வந்து மேகாலயால இருக்க மார்க்கெட். எது வேணாலும் நம்ம இங்கதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். இது வந்து எனக்கு பேர் சரியா ஞாபகம் இல்ல. போலீஸ் மார்க்கெட்னு ஏதோ சொன்னாங்க. சரியா ஞாபகம் இல்ல. ஆனா இங்க என்ன ஷாப்பிங்க்கு பண்ற மாதிரி இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல்லா இங்க வந்து ஜாக்கெட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஸ்வெட்டர்ஸ், ஷால் அந்த மாதிரி தான் இருக்கு தவிர மற்றது எதுவுமே இல்லை ஷாப்பிங் பண்ற மாதிரி. நிக்கிக்கு வந்து ரொம்ப வந்து குளிர் ஜாஸ்தியா இருந்ததுன்றதுனால அவளுக்கு ஜாக்கெட் வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. சரி அவளுக்கு மட்டும் ஒரு ஜாக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பயங்கர குளிரோட ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நைட் ஆனா எங்க இருந்து தான் இவ்வளோ சில்னஸ் ஆகுமோ தெரியல. பயங்கர குளிருங்க, நிஜமா சொல்றேன், தாங்கவே முடியல. இந்த ஹீட்டர் வந்து பாருங்க பக்கத்திலே வச்சிருக்கேன். ஆனாலும் பாருங்க தாங்க முடியாத குளிர்ன்றது எனக்கு. காஃபி குடிச்சு அப்பயும் குளிர் போகல. என்ன பார்த்தா தெரியுதா எவ்வளவு குண்டா இருக்கேன்னு? என்ன பண்றது, உடம்பு வந்து அப்படி நடுங்குது, கிடுகிடு கிடுகிடு நடுங்குதுட்டு இருக்கு. ஒன்னும் சொல்லிக்க முடியல. சரிங்க, இந்த வீடியோ அவ்வளவுதான். நான் உங்களை மறுபடியும் அடுத்த பாட்டுல சந்திக்கிறேன். பாட்டா போடுற மாதிரி இருக்கு. என்ன பண்றது, லாங் ஆகுதா இல்லையா? சரி சரி வாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.